நீங்க வந்து மணி பேச்சு யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். எல்லாரும் எவ்வளவு கோவமா இருக்காங்க ஆஞ்சநேயர் சொல்ல. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவாரு பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி இந்துஸ்தான் பேங்க இப்போ 27% வந்து கிரஸ் ஆயிருக்கு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் மார்க்கெட் பேஷன்லேருந்து அவர் இதுல நெகட்டிவ் கமெண்ட் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் இப்போ இந்துஸ்தான் பேங்கை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவர் அடிக்கடி சொன்னார், எனக்கு புக் வேல்யூ எல்லாமே ஓரளவு ஓகே இருந்துச்சு, நானும் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு இன்சிடென்ட் தான். ஏன்னா 2024 ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அவங்களோட லேபர்ஸ்க்கு வந்து, அதாவது சுவிட்சர்லாண்டில் ஒரு மினிமம் வேஜ் இருக்கு, அதோட 10 மடங்கு கம்மியாக சம்பளம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, 18 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. நைட்டு தூங்குறதுக்கு வந்து நல்ல இடம் இல்லை, அவங்களோட நாயோட மோசமாக நடத்துனாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகி சுவிட்சர்லாந்து 4 வருஷம் ஜெயிலு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நிறைய உள்ளே பேசிக்கிட்டாங்க, அப்படியே ட்ரையல் போயிட்டே தான் இருக்குது. பட் இதுலேருந்து எனக்கு கிளியராக தெரிஞ்சுன்னா அவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்தளவு ரொம்ப க்ரீடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு 18 மணி நேரம் வாங்குறாங்க, ஆனால் ஒரு மினிமம் வேஜோட கம்மியாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 600 ரூபா, அது வந்து சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வேஜோட 10 மடங்கு கம்மியாக. ஸோ இந்த அளவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்துஜா குரூப்ல நிறைய கம்பெனி வருது, அசோக் லேண்ட் கூட இந்துஜா இதுதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வாங்கினதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஒரே நாளில் 27% கிராஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நம்பர் 1, அவங்க வந்து இன்டர்னலாகவே ஆடிட் பண்ணாங்க. அது நவம்பர் டிசம்பரில் பண்ணுது. அதை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க 2000 மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, 2000 கோடி மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு. அதை இவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டவுட் வருது. அதுவும் இன்டர்னல் ஆடிட்டிங் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது பயங்கரமாக கம்மியானு சொல்லி ஒரே நாளில் 20,000 கோடி மார்க்கெட் கேப் வந்து ஃபுல்லாகவே இறந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஒரு மெயின் ரீசன், அதனால தான் இறங்கிடுச்சு. அது மட்டும் இல்லை, சிஇஓ அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை பீக்கில் நல்லா விற்றுட்டாங்க. 1450 ரூபா கிட்ட இருக்கவுமே விற்றுட்டாங்க. நல்ல பீக்கில் அவங்களோட 90% ஷேர்லாம் விற்றுட்டாங்க. ஸ்டாக்கு ஆப்ஷனாக வந்ததுலாம், அதாவது அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஸ்டாக்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம், சிஓ சிஎஃப்ஓ எல்லாத்துக்கும், அதெல்லாம் அவங்க வித்துட்டாங்க. அப்பவுமே தெரியுது இதுக்கு ஃபியூச்சர்லன்னு. அதுமாதிரி சிஎஃப்ஓ கூட வேலையை விட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து அதில் வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதான் எல்லாரும் பயந்து அன்னைக்கே வித்துட்டாங்க பயங்கரமா. புக் வேலையோட கம்மி. ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இவங்ககிட்ட 3000 பிரான்ச் இருக்கு, 3000 பிரான்ச்சுக்கு மேலே கரெக்டாக ஏடிஎம்ஸும் 3000 மேலே இருக்கு. ஸோ இது அவங்ககிட்ட ஒரு இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க் வேற. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுல் டைட்டாக இருக்கு. பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்ன வந்து நம்ம டீட்டெயிலாக. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி அதோட மார்க்கெட் கேப் வந்து இப்போ 50,000 கோடி, அதாவது எக்ஸ் பேங்கோட மார்க்கெட் கேப் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ 50,000 இருந்த ஐடிஎஃப்சி பேங்க் கூட இப்போ 38,000 கீழே போயிடுச்சு. பேங்கிங் செக்டர் ஃபுல்லாமே செம்ம டைட்டாக இருக்கு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் பேங்கா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னா நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் சொல்லுவேன். எனக்கு ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு அது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆனால் அது வெறும் 800 பிரான்ச்சஸ் தான் இருக்குது, இது 3000 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி புக் வேலையோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்துஸ்தான் பேங்கு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. அதே மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபுல்லாகவே செம்ம டைட்டாக இருந்துச்சு ஆல்ரெடி இந்துஸ்தான் பேங்க்ல. அதான் அந்த 1000 தாண்டாமல் ரொம்ப புக் வேலைக்கிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பயங்கரமாயிட்டு, இன்னும் எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு அப்புறம் எவ்வளோ கிராஷ் ஆகும் யாருக்கும் தெரில. இன்னும் நிறைய உள்ள தோண்ட என்ன நடக்குன்னு தெரில. ஸோ ஒரு ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ புக் வேலைக்கு நம்ம வாங்கிடலாம், அது நிறைய இனி ஃபியூச்சரில் க்ரோத்தே இல்லாமல் எல்லாரும் பயந்துட்டு அந்த ஸ்டாக் பக்கமே போகணும்னு வச்சுக்கோ. அந்த ஸ்டாக் பக்கமே போகணும்னா அந்த ஸ்டாக் ஏறாது, ரொம்ப வருஷமா அப்படியே தான் இருக்கும். ஸோ புக் வேல்யூ மட்டும் மேட்ரு இல்லை, அது எவ்வளோ பேர் வாங்குறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மேட்ரு. பார்ப்போம், எக்ஸ்டர்னல் ஆடிட் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பார்ப்போம். ஆனால் இப்போ ரிஸ்க் எடுக்குன்னா லைட்டாக எடுக்கலாம்னு தெரிஞ்சு. ஏன்னா ஜஸ்ட் ரிஸ்க்கு ஹை ரிவார்டு ஹை ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா அந்த பக்கம் போகாதீங்க. அதே மாதிரி யார் ஒரு ஸ்டாக்கை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக வாங்காதீங்க அந்த ஸ்டாக்கையும். அதுக்கு அது உங்களோட துட்டு. நீங்கள் நிறைய பேர் வந்து மைண்ட் செட் வேறையா இருக்கும். ஆன்சினியர் சொல்றது வந்து ஒரு 10 வருஷம் சொல்கிறப்ப 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறப்ப, சிலவங்களுக்கு வந்து 10 வருஷம் தான் இருக்காது, 10 மாதம் 1 மாதம்
அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சினஸோட நான் வீடியோ ரொம்ப ஃபாலோ பண்றேன். அவங்க கமெண்ட்டையும் பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஸோ பாருங்க, இதே மாதிரி அவர் சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து மேலே போனால் மட்டும் புகழக்கூடாது, கீழே போனாலும் யோசிக்கணும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். ஓகே ஓகே. சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ சிஇஓ கூட 1 year தான் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. அதுக்கடுத்து மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இந்துஸ்தான் சிஇஓ வந்து டெப்டி சிஇஓ 2 பேருமே அவங்க சேர நல்ல ரேட்டு கொடுத்தாங்க, 1431 51 கிட்ட. அது மட்டும் இல்ல, எஃப்ஐஎஸ் வந்து 40% ஷேர் ஹோல்டிங் வந்து 24% கம்மி பண்ணிட்டாங்க. டிஎஸ் தான் அதிகம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய தெரியுது. பட் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டு அதிகமாக வச்சிருக்காங்க. லிஸ்ட் கொடுக்குறேன், அதில் நான் லிஸ்ட் கொடுக்குறேன். குறிப்பா எல்ஐசி வந்து 5% ஓன் பண்ணுது மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ அது மட்டும் இல்ல, ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, எஸ்பிஐ ETF இருக்கு, 50 ETF எல்லாத்தையும் 5% கிட்ட ஓன் பண்றாங்க. அவங்க எல்லாம் பயங்கர கிராஷ். ஸோ டீட்டெயில் அனுப்புறேன். இத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா கம்மியா இருக்கணும். 27% கம்மியான கிடையாது. ஸோ பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.